3, 2, 1, let's go. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நல்லாவே ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களுமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய சேனலில். ஓகேவா? இப்படி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது 100%. ஓகே, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போது ஒருத்தவங்களோட வீடியோவை நீங்கள் அப்படியே அது ரொம்பவே நல்லா இருக்கே, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சினிமா சாங்ஸ் வச்சு ஹீரோயின் அவங்களுடைய இமேஜஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். சரியா? நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நீங்களாகவே உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் ஒரு குக்கிங்கோ இல்லை விளாக்ஸோ ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்களோட ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. சரியா? இப்போது நம்மள ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உடனே நம்மளே போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள இன்னொரு மொபைல்லேருந்து டக்குன்னு அதை போய் பார்ப்போம். வியூஸ் அதிகமாக வரணும், வாட்சிங் ஹவர்ஸ் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு அதே மொபைலில் நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு நம்ம அத்தாவோடது, அம்மாவோடது, இல்லை ஹஸ்பண்டோடது, அக்கா தங்கச்சியோடது அந்த செல்லுலேயே வந்து என்ன பண்ணுவோம், போட்டு திரும்ப பார்ப்போம். இந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து யூடியூப் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும். என்ன அப்படின்னா, இதே ஒரே மொபைல்லையே இவங்க வந்து இப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு A to Z வரைக்கும் எல்லாமே தெரியும். யூடியூபுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து யூடியூபுக்காக தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி நீங்கள் எந்த ஒரு தவறுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம யூடியூபோ நம்மளோட வீடியோஸ் நல்லா இருக்குது, நம்மளோட தம்ப்நெயில், நம்மளோட கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக யூடியூபே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். உடனே வீடியோ போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நானுமே ஷேர் பண்ணுவேன். அப்படி என்ன ஆகும், அவங்க உள்ளே வருவாங்க, பார்ப்பாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபுல் வீடியோலாம் பார்க்கவே மாட்டாங்க. இதனால அப்போ நம்மளோட வீடியோ வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி யூடியூபே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அதை கொண்டு போய் சேர்க்காது. அதனால இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்யூனிட்டி டேப் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக. உங்களுக்கு அது மூலயமா சப்ஸ்கிரைபரும் வருவாங்க, வியூஸும் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கு வியூஸும் வரும், சப்ஸ்கிரைபரும் அதிகமாக வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு பணத்தை கட்டி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தவிர நீங்கள் யாருமே தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஃபேக் சப்ஸ்கிரைபர், ஃபேக் வியூஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பணத்தை மட்டும் கட்டுவீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே உங்களோட வீடியோ பார்க்கவே மாட்டாங்க, பார்க்காமலே அப்படியே லைக்கை போடுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதையுமே ஒரு நேரத்தில் யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? A to Z எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோவே நம்ம திரும்ப போடுறோமா, A to Z எல்லாமே நம்ம எந்த மொபைல்லேருந்து பார்க்குறோம், எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, எல்லாமே நம்ம யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், இந்த தவறுலாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மானிட்டேஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு யூடியூப் மூலயமா நம்மளுக்கு வருமானம் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடியோவுமே எடுப்போம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக் பண்ணும் போது ஆசைப்பட்டு சப்ஸ்கிரைபுக்காக, வியூஸ்க்காக நம்ம வந்து ஆசைப்பட்டு இப்படி பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து மானிட்டேஷன் வரதுமே வராமல் போயிடும். ஓகேவா? இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணினீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் விளாக் எடுக்கிறீங்க, இல்லை குக்கிங் எடுக்கிறீங்க, இல்லை மக்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்க, எஜுகேஷன் பண்ணுறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேட்டகரி
போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேட்டகரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் விலாக் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து குக்கிங்னு இருக்காது, ஹவு டு ஸ்டைல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ராவல் விலாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து முக்கியம், கேட்டகரி சூஸ் பண்ணுறது. ஓகேவா? உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வரணும், சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும் அப்படின்னா உங்களுடைய வீடியோ எது சம்மந்தமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டேக் வந்து நீங்கள் நிறைய கொடுங்க. அதுக்கப்புறமா கீவேர்ட்ஸும் அந்த மாதிரி நிறைய உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறு மட்டும் பண்ணிடாதீங்க. என்னென்னா உடனே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பணம் கட்டி நீங்கள் வந்து வியூஸோ ஒரு ஃபேக்கான சப்ஸ்கிரைபரோ தயவு செஞ்சு நீங்கள் வாங்காதீங்க. நீங்களே உங்களோட வீடியோவை போட்டு பார்க்காதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட வீடியோவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் நீங்கள் போடாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஓகேவா? நம்மளோட ஹார்ட் ஒர்க்லாம் வந்து வீண் போயிடவே கூடாது. அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இனிமேல் ஓன் கண்டென்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.